Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து என்னுடைய ஒரு பர்த்டே vlog தான் பார்க்க போறோம். இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நான் காலையில வந்து நான் குளிச்சிட்டு வந்துட்டேன், ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து நான் காலேஜுக்கு தான் நான் வந்து ரெடி ஆகணும். ஸோ நான் ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் மார்னிங்லேருந்து எனக்கு நிறையா பர்த்டே விஷஸ் வந்துச்சு. நிறைய பேர் கால் பண்ணி சொன்னீங்க அண்ட் டெக்ஸ்ட் பண்ணிங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து என்னை ஞாபகம் வச்சு இவ்வளோ தூரம் சொல்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் பக்கத்தில் இங்கே என் தங்கச்சி காணும், அவள் போயிட்டானா வந்து எங்க வா கம். ஆக்சுவலி அவள் வந்து இப்போ தான் வந்து தூங்கி எழுந்திரிச்சு ஒன்றுமே பண்ணலை. ஸோ அவள் அப்படி இருக்கா. அண்ட் என் தங்கச்சி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சேனலோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து என் தங்கச்சி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீ தான் வந்து சொல்லணும், வா உன் சேனலில் நீ தான் சொல்லணும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் தங்கச்சி சேனலில். ஸோ வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், காலையில் எங்கள் அம்மா வந்து அவங்க ஃபோனை கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட சொன்னாங்க. இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி நீ ஸ்டேட்டஸ் போடுன்ட்டு. ஃபோட்டோ செலெக்ஷன் வந்து எங்கள் அம்மா தான். எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் நானே ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் காலைல வந்து இந்த பூரியும் சென்னாவும் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா பூரி சாப்பிட்டுட்டு போய் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம இன்றைக்கி ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ போடுறோம் அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டு லுக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஃப்ரீ ஹேர்லாம் விட்டு நானும் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் ஃப்ரீ ஹேர்லாம் விட்டால் எப்படி இருக்கும்ன்ட்டு. நல்லா தான் இருக்குது, பட் ஃப்ரீ ஹேர் விட்டு என்னால் காலேஜ் போக முடியல. நான் வந்து லைட்டாக தலையை கிளிப் போட்டுட்டு தான் போனேன். அண்ட் காய்ஸ், நான் வந்து ஃபைனலாக ரெடி ஆகிட்டேன். என்னுடைய ட்ரெஸ் வந்து இதுதான். அண்ட் ஒரு ஃபுல் கவுன் மாதிரி. அண்டு ஹியரிங், செயின்ஸ், ஒரு மேக்கப்பே நான் போடலை, சும்மா ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். அண்ட் ஹைலைனர், காஜல், அவ்வளோதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். தலை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வரையிருக்கேன். எனக்கு வந்து தலைலாம் வர தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக வாரி நான் கிளிப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அண்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஆல்ரெடி வந்து டைம் ஆகிடுச்சு காலேஜுக்கு போகிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் பஸ்ஸை பிடிச்சி நான் வந்து போகணும். ஸோ உங்களுக்கு நான் பஸ்ஸில் போயிட்டு நான் காமிக்கிறேன். கைஸ், என்னால் வந்து காலேஜ் போகிறது வீடியோ எடுக்க முடியா. ஸோ அதனால் வந்து பிரேக் டைமில் தான் வீடியோ எடுத்தேன். அதுவும் என் ஃப்ரெண்டு வந்து கீழே வந்து ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்படின்னு என்னை மட்டும் கூட்டிகிட்டு போனால், சரி நானும் வரேன்ட்டு வந்தேன். அப்புறம் கண்ணாடி அவுத்தெல்லாம் வீடியோ எடுத்தால் எனக்கு கண்ணு தெரியாது. அதுக்கப்புறம் நான் கண்ணாடி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கடி கூப்பிட்டு போகிறா அப்படின்னா, அவள் பேஸ்மெண்ட்டுக்கு போகலான்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டா. அங்கே போய்ட்டு ஒரு 10 minutes கிட்டே வெயிட் பண்ணேன். அவள் கால் பேசுகிறாளே தவிர்த்து எனக்கு வந்து அவள் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி தெரில. ஆனால் அதுக்கப்புறமா தான் புரிஞ்சிச்சு என்ன இந்த மாதிரி கீழே கூட்டிகிட்டு போனது, என்னை அளக்க வச்சதெல்லாம் ஒரு பிளான்ட்டு. விழுந்து சாப்பிட பார்த்து கிளாப் பண்ணுங்கடி. பிஹார் கனிமொழி பாத்தியா ஃபர்ஸ்ட் இவளே சாப்பிட்டோம். ஃபன்னிடி இதெல்லாம். ஃபர்ஸ்ட் மாமிக்கு கொடு. அதான் மாமிக்கு தான் ஃபர்ஸ்ட். உனக்கு கஷ்டப்பட்டு காசு போட்டு வர நீ பேசு வீட்டில். அதான் ஹலோ வீடியோ இந்தோடி. ஹாப்பி பர்த்டே கனிமொழி. என்ன இது வந்து தேவா மரியம் ரெண்டுமே சேர்ந்த பேர் தான். எல்லாருமே சேர்ந்து தான் வாங்கணும். அவள் மூஞ்சி மரியம் தேவா 2 பேரும் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால வர முடியல. என்ன ரீசன் எனக்கு தெரியல. 2 பேருக்கும் கொழுத்து ஜாஸ்தியாக. மாமி சாப்பிட்டுட்டே வரும். நீங்க அடிக்கிற இங்கேயும் பாதி தான் வருது. கனி பார்த்தியா அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கா.
ஓகே ஃபைன் அவாய்ட் சூப்பரா இருக்கு. ஆஃபீஸ் போனா இது போட்டு அதுதான் வாங்கணும். ஆமா நெக்ஸ்ட் இயர் வந்து நான் இதுல தான் நான் வந்து ஆஃபீஸ்க்கு இதுல தான் vlog வந்துட்டு சைடு vlog பிளஸ் அண்ட் இதுல வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்காங்க. வந்து லேப்டாப் கம்பார்ட்மெண்ட். ஆமா பார்த்து வாங்க. இது ஃபியூச்சர்ல இத வந்து நீ வந்து யூடியூப் vlogsல போடுற. நானும் வாங்குறேன். இவங்க ரெண்டு பேர் தான் அந்த அறிவாளிகள். இவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் போகணும்ன்றதுக்காக பார்த்து லேப்டாப் சொன்ன மாதிரி வாங்கி மரியமோட ஐடியாவை ரெண்டு பேரும் வாங்கிட்டாங்க. சோ பேசிக்கலி இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொம்ப ஷை இது ஆக்ஷன் மேடம். டைப்புங்க. என்னடி தள்ளி விடுறேன். வெக்கம் நிறைய இருக்கிற பொண்ணு சொல்லிட்டுருங்க. சீரியஸா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க் அது யூ. மட்டும் இல்ல நான் இந்த வீடியோ போடுறேன். இவங்க ஏன் வந்து பிரவுன் கலர் சூஸ் பண்ணாங்க? கிளாசிக்கா இருக்கணும்ன்றதுக்காக brown எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து செட் ஆயிடும். பேசிக்கலி எங்க ஸ்வேதாக்கு மூணு ஜாஸ்தி. அது வந்து இந்த பேக் உங்களுக்கு தெரியும். கைஸ் நான் வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் பஸ்ஸில் கொஞ்சம் மாதிரி கசகச இருந்துச்சனால வந்து பன் போட்டுக்கிட்டேன். ஸோ ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லாக இருந்தனால போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலான்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அந்த கேப்பில் எங்கள் அம்மா வந்து டீ கொடுத்தாங்களா, சரி ஓகேன்ட்டு அதுவும் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலி வந்து நான் காலையிலேருந்து நான் கோயிலுக்கே போகல. காலையில் எழுந்திரிச்சு நான் குளித்து ரெடி ஆகிறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கோயிலுக்கு போகல. இப்போ தான் வந்து நான் கோவிலுக்கு போக போகிறேன். ஐ திங்க் இப்போ டைம் வந்து 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு தான் நான் வந்து போக போகிறேன். ஸோ நான் உங்களை போயிட்டு வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் கைஸ் என் தங்கச்சி நெத்தி பார்த்தீங்களா, நல்லா 3 கலரில் வந்து இது வச்சுருக்கா. நல்லா சந்தனம் விபூதி குங்குமம்ட்டு பார்க்கவே நல்லா பக்தியாக இருந்தா. ஸோ காய்ஸ் ஆக்சுவலி நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். என்னால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட் வந்து உங்கள்கிட்ட சரியாக காமிக்க முடியல. அதனால ஓகே உங்களுக்கு வந்து தனியாக காமிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க பேக் தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் பேக். கிட்ட கொஞ்சம் கிட்ட இதில் ஜிப் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த மெயினாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இதில் இந்த லேப்டாப்லாம் நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது. லேப்டாப்லாம் நம்ம கேரி பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இதில் வந்து என்னோடய லஞ்ச் பாக்ஸ், நான் ஆஃபீஸ் போகும்போது சொல்கிறேன், லஞ்ச் பாக்ஸ், இதில் வந்து வாட்டர் பாட்டில், என்னுடைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லா ஐட்டம்ஸுமே நான் வச்சுக்கலாம். எல்லாமே எனக்கு வந்து இந்த ஒரு பேக்கில் வந்து அப்படியே எல்லாமே வந்து செட் ஆகிடும். அண்ட் இது வந்து கேரி பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் வந்து கலர் வந்து நல்லாயிருக்கு. எல்லா ட்ரெஸ்க்குமே போட்டுக்கலாம். உண்மையிலேயே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்து எனக்கு வாங்கியிருக்காங்க எனக்கு தேவையானது என்ன அப்படின்ட்டு. ஸோ வந்து இதை கிஃப்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அட் த சேம் டைம் காலையிலேருந்து எனக்கு நிறைய மெசேஜஸ் வருது. டிஎம் பண்ணியோ இல்லை வந்து ஸ்டோரிஸ் போட்டோ எனக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ காய்ஸ் ஆக்சுவலி நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஃபியூ டேஸ்க்கு. ஸோ அதனால் வந்து எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி வெஜ்ஜில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது வந்து வெஜ்ஜில் வந்து சோயா சங்ஸ் போட்ட பிரிஞ்சி அண்டு இது வந்து நல்லா காளான் தொக்கு. சீரியஸாக இது சிக்கன் தொக்கு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்டு லாஸ்ட்டாக வந்து ரைத்தா. இது 3 ஐட்டமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு திருப்பி நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன்னா அப்போ வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கற்படி ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா. நான் சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் உங்ககிட்ட ஒரு குட்டி விஷயத்தை ஷேர் பண்ணணுன்னு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி ஒரு 3 டேஸ் முன்னாடி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக 2 மேம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து இது நடக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு இது வந்து கிடைக்கணும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு எழுதி வைங்க. அது எழுதி வச்சிங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்க லைஃப்பில் எப்படின்னா அவங்க ஒவ்வொரு பர்த்டே அப்போவும் அவங்களுக்கு பண்ணணும் இல்லை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத வந்து அவங்க எழுதி வைப்பாங்களாம். அதில் அட்லீஸ்ட் 70% வந்து அடுத்த வருஷம் அவங்க பர்த்டேக்கு வந்து அது நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அதை நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து நானும் என்னுடைய டைரியில் வந்து எழுதி வச்சுருக்கேன். நான் வந்து என்னோடய செல்ஃபை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ளஸ் வந்து நான் எதை வந்து நான் கற்றுக்கணும், எது வந்து நான் பண்ணணும், எது வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற நிறையா விஷயங்கள் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ வந்து இது நெக்ஸ்ட் இயர் நடக்குதா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இயர் என்னோடய பர்த்டே வ்ளாகில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து இன்னொன்றும் இருக்குது. நம்ம சும்மா எழுதி வச்சுட்டு விட்டுறக்கூடாது. அதை எழுதி வச்சுட்டு நம்ம அதை அடிக்கடி எடுத்து பார்க்கணும். அதை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் இதுக்கான வேலையை நம்ம பண்ணுறோமா அப்படின்றதும் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம சும்மா
சும்மா எழுதி வச்சுட்டு நம்ம அப்படியே அதை பீரோக்குள்ளே தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம வந்து அதுக்கான வேலையை பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ அதனால் வந்து உங்களில் யாருக்காச்சும் இதுக்கப்புறம் பர்த்டே வந்தாலும் சரி, பர்த்டே வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும்னு கிடையாது. இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது, நியூ இயர் அப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வைக்கலாம். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரெசல்யூஷன் மாதிரி நம்ம மனசில் எடுக்கிறத விட இந்த மாதிரி நோட்டில் எழுதி வச்சோம் அப்படின்னா அது நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம மனசில் சும்மா நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம அப்படியே காற்றோட பறக்க விட்டுருவோம். ஆனால் நம்ம எழுதி வைக்கிறது அப்படி கிடையாது. அப்போ மறந்தால் கூட நம்ம எப்பயாச்சும் ஒரு தடவை அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஓகே, நம்ம இப்படி ஒன்று நம்ம டிசைட் பண்ணோம்ல, நம்ம அப்போ இதை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து எழுதி வைக்க சொல்கிறேன். பர்த்டே அப்போது ஏன்னா வந்து நியூ இயர் அப்போ தான் எழுதி வைக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்போ தோணுதோ இந்த செகண்ட் உங்களுக்கு தோணுனா கூட நீங்கள் வந்து ஒரு நோட்டில் அழகாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் எழுதி வைங்க. அண்ட் அது வந்து கண்டிப்பாக அது நடக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ வந்து நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த vlog-ஐ வந்து நான் இதோட முடிச்சிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.